அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 14/4/2026 அதாவது கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தில் மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த பராபவ வருடம், அதாவது தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்க போகிறோங்க. இந்த ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதே நேரத்தில் இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடக ராசிக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இந்த டிசம்பர் மாதம் பார்த்திங்க அப்படின்னா கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகர ராசிக்கும், சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கும் பயிற்சி அடைய போகிறார். இதுதான் ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடியது. ஸோ இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீன ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், மிகவும் நிதானத்தோடு செயல்படக்கூடிய ராசிகள், மிகவும் பொறுமைசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உங்ககிட்ட பேசும்போது ஒரு பேச்சில் ஒரு கனிவு அப்படிங்கிறது இருக்குங்க. ரொம்ப எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலுமே ரொம்ப நிதானமாக பொறுமையாக அந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே மற்றவங்களாம் பிளான் போட்டு பண்ணும்போது இவங்க அதை ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு போகக்கூடிய நபர்கள். ஈஸியாக மற்றவங்ககிட்ட நல்ல பேர் எடுப்பாங்க, ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற அளவுக்கு பேர் எடுத்துருவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நல்லவனாக இருந்து என்னங்க பிரயோஜனம்? தனக்கு ஒரு விஷயமும் நல்லது நடக்க மாட்டேங்குது, அடுத்தவங்களுக்கு கெடுதலே செய்யக்கூடாதுன்னு நினச்ச எனக்கு எல்லா விதத்துலேயும் கெடுதல் வந்துகிட்டே இருக்குதுங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ண போய் எனக்கு எல்லா விதத்துலேயும் கெடுதல் தான் நடக்குது. நான் யாருக்கு எல்லளவும் துரோகம் செஞ்சதில்லை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? நான் என்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள், இழப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நிறைய பார்த்து வளர்ந்துட்டேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னுடைய விஷயங்கள் ஏதாவது மாறாதுன்னா, கடந்த சில காலகட்டங்களாக ஜென்ம ராகுவால் கஷ்டப்பட்டு இருந்தேங்க. இப்போ விரையச்சனி இருந்தது, இப்போ ஜென்ம சனி வந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் எனக்கு பாதிப்புகள் மட்டுமே வந்துட்டுருக்கே தவிர எனக்குன்னு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையாதா? இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லபடியாக அமையாதுன்னா இந்த குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலப்படுது. அதே நேரத்தில் ஜென்மஸ்தானத்தில் சனி வேற உட்காந்துருக்கு. என்னதான் விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நல்ல விதமாக மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லாங்க. உதாரணமாக வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எனக்கு கரெக்டான விதத்தில் வேலை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையலைங்க. ஏன்னா நான் ஆசைப்பட்ட மாதிரியும் நான் படித்த படிப்புக்கு தகுந்த ஒரு வேலை அப்படிங்கிறது அமையல. நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கேன், புதுசாக ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஆல்ரெடி இருக்கிற வேலையிலே ஒரு ப்ரொமோஷன் இல்லை, சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை, எல்லா விதத்துலையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறேன், எனக்கே ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப நாளாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன், அதுவுமே எனக்கு கிடைக்கலைங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறேன், ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இங்கேயே எத்தனை நாள் கஷ்டப்படுறது, கொஞ்ச நாள் ஃபாரின் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணணும். எந்த முயற்சியும் எனக்கு ஈடேறல, நல்லபடியாக நடக்கவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வரக்கூடிய பராபவ வருடம் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக வேலை இல்லாதவங்களுக்கு கூட புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. அப்போது நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்டர்வியூஸ்க்கெல்லாம் இப்போ வரக்கூடிய டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு அவங்களே கால்ஃபர் பண்ணி ஓகேங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அட்டன் பண்ணிங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொல்கிற அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் தகுந்தாற்போல் சம்பள உயர்வு, பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி காலகட்டங்கள். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்க போகுது. ஏன்னா நிறைய ப்ராசஸ்னால் நின்று போயிருக்குங்க. அதாவது பாஸ்போர்ட்டு, விசா எல்லா ப்ராசஸும் முடியும். உங்களுக்கு ஒர்க் பர்மிட் அப்படிங்கிறதுல டிலே இருக்கும். அந்த மாதிரி வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இந்த நேரத்துலேயே கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. கவர்மெண்ட்டு எக்ஸாமுக்காக, அதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. தொழில் ரீதியாக தொழிலில் நிறைய மந்த நிலைகள் அப்படிங்கிறது இருக்குங்கன்னா, ஒரு காலத்தில் நல்லபடியாக போயிட்டு இருந்த பிஸ்னஸ் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னே தெரில, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரிலிங்க, டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு. என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதுக்கு சாதகம். பக்கத்தால் இருக்கக்கூடிய பிஸ்னஸ், அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் நம்மளை எதிரியாகவே பார்க்குறாங்க. நம்ம எப்படா வீழ்வோம், நமக்கு எப்படா அவங்க நமக்கு நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்காங்க. நான் எந்த கெடுதலும் பண்ணாத எனக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கேன்? அப்போ இவங்களை எல்லாத்தையுமே ஒதுக்கி இவங்களை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்வீங்க. அதில் நல்லபடியாக சக்ஸஸ் அப்படிங்கிறது கொண்டு வருவீங்க.
இழந்த, அதாவது நின்று போன பிஸ்னஸ் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உங்கள் பிஸ்னஸில் இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருந்திருக்குது, என்னென்ன விதத்தில் நீங்கள் தவறு செஞ்சீங்களோ அது எல்லாத்தையும் திருத்திட்டு அந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸையே பெரிய லெவலில் வந்து அதை விரிவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. அடிஷ்னலாக சில பிரான்ச்சஸ் கூட இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ உண்மையாகவே உங்களுடைய பிஸ்னஸில் நல்லபடியாக அதை ரன் பண்ணுறதுக்கான யோகம் மறுபடியும் நீங்கள் உங்களுடைய துறையில் நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வருங்க. புதுசாக கான்ட்ராக்ட் கிடைக்கும், புது அக்ரிமெண்ட் கிடைக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் கிளைண்ட்ஸை நீங்கள் பெருசுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் வெளிநாடு பயணங்கள் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக மேற்கொள்வீங்க. திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று கரெக்டான விதத்தில் நடக்காதனால குடும்பத்தில் நிம்மதியே இல்லைங்கன்னா எல்லாருமே வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பையனுக்கோ நம்ம பொண்ணுக்கோ கரெக்டான ஏஜில் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அப்படிங்கிற மன வருத்தங்கள் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஏன்னா நிறைய ஜாதகம் பார்க்குற ஜாதகத்துக்கு பார்க்குற பொண்ணுக்கு பார்க்குற பையனுக்கெல்லாம் கல்யாணம் நடந்தது, நமக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வேதனைகள் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. அந்த வேதனைகள் அப்படிங்கிறது உடை தெரியக்கூடிய காலகட்டங்கள். திருமண பந்தம் கைகூடுவதற்கான யோகங்கள். இது வரைக்கும் நிறைய குளறுபடிகள் நடந்திருக்குங்க. ஜாதக ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா தோஷம் இருக்கிற ஜாதகம், தோஷம் இல்லாத ஜாதகம் சொல்லி நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். அந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்குங்க முழுமையாக. கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கும். இதனால் குடும்ப உறவுகள் கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டங்கள், குடும்ப அமைப்புகள் சரி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் கூட திருமண லெவலுக்கு ஒப்புதல் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேங்க, இதை மேரேஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த விஷயங்கள் வீட்டில் தெரிஞ்சு அவங்கள திருமண லெவலுக்கு ஒப்புதல் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது முழுமையாக நீங்கள் காரணமே இல்லாமல் சண்டை போடுறோங்க. எதுக்காக தான் இவ்வளோ கோவப்படுறோம்னே தெரியலைங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டிருக்கோம். அந்த ஜென்ம சனியால் எப்படி நடந்துகிட்ருக்குது அப்படின்னே தெரியல. ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்திருக்குது. இவங்ககிட்ட சண்டை போட்டு மன உளைச்சல் அதிகமானதான் மிச்சம். நல்லா இருந்த குடும்பத்தில் இன்றைக்கி ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து வாழ்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருந்தது. அதே நேரத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று கண்டினியூவாக வந்ததுங்க. நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. அதுவும் இன்றைக்கி காரணம் இல்லாமல் பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள். எந்த தப்புமே செய்யாமல் இன்றைக்கி எல்லா தவறுக்கும் நான் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். இந்த தவறுக்கு இதுதான் தண்டனையா, பிரிஞ்சு வாழ்கிறது தான் தண்டனை அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது மாறுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. நீண்ட நாட்களாக பிரிந்து வாழக்கூடிய தம்பதியினர் ஒன்றிணைவதற்கான யோகங்கள், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மொத்தமாக பேசி தீர்த்துக்குங்க. கோர்ட்டு கேஸ் விஷயமா டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட அந்த பிரச்சனைகளை எளிதாக முடிச்சுட்டு 2 பேரும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள். தன்னை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை விட்டுட்டு போனவங்களோ விலகி போனவங்களோ தன்னை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, நீங்கள் எந்த தவறுமே செய்யலை அப்படிங்கிறத முழுமையாக உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த தண்டனையை மிகப்பெரியது, நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிறது அவங்களே உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஒரு லைஃப்பில் இருந்துட்டோம், அந்த லைஃப்பை விட்டு வெளியே வந்துட்டோம், அடுத்ததாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று நம்மளை தேடி வந்துச்சுங்க. அதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாங்கிற குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அதிகம். மறுபடியும் அதே பிரச்சனை வந்ததுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை வந்து இல்லை இந்த மேரேஜில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இதை சமாளிக்க முடியாதுங்கிற பயங்கள் எனக்குள்ளே அதிகமாகவே இருக்குங்க. அந்த பயங்களை உடை தெரியக்கூடிய காலகட்டங்கள். அந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. 2 பேருமே திருமணம் செஞ்சுருக்கிறதுக்கான ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பழைய கசப்பான நிகழ்வுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் குழந்தை சம்மந்தப்பட்ட யோகங்கள். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ஸ்ட்ரெயிட்டாக மீன ராசி மேலே படும்பொழுது ரொம்ப நாளாக இருந்த அவப்பேர்கள் அப்படிங்கிறது விலகும். அந்த குழந்தை இல்லாததுனால நிறைய பேர் உங்களை பார்த்து ஏளனமாக பேசியிருப்பாங்க. என்னப்பா குழந்தை இன்னுமா பேத்துக்கல, இன்னுமா தள்ளி போட்டிருக்கீங்க, இன்னுமா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கல, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த டாக்டரை பாருங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியே நம்மளை நிறைய குத்தி காட்டியிருப்பாங்க. அந்த நிகழ்வுகளால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கும். அந்த மன உளைச்சல் கண்டிப்பாக குறையுங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கை கூடுங்க. யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு வாரிசை பெற்றெடுத்து அவங்களுக்கு முன்னாடி கண்ணில் காட்டக்கூடிய அளவுக்கு பந்தங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உருவாகும். வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும், சொந்தமாக நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், நம்மளும் சொந்த வீட்டில் குடியேறணும்னு நினச்சி
நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா வாடகை வீட்டு இருக்கும்போது பாதி நேரத்தில் அதை பண்ணாது இதை பண்ணாதுன்னு சொல்லி நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. நமக்குன்னு ஒரு வீடு கட்டி அந்த சொந்த வீட்டில் போய் நம்ம இருக்கும்போது மட்டும்தான் அது நமக்கு அடையாளம், அதுதான் நமக்கு அந்தஸ்து, அதுதான் நமக்கு மரியாதைன்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க ஏதாவது நகை நட்டை விற்று கட்டலாம், இல்லை பேங்க்கில் லோன் போடலாம், இல்லை சொந்த பந்தங்களுக்கு கேட்கலாம், இல்லைன்னா நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வந்தால் பரவாயில்லன்னு சொல்லி எல்லா விதத்துலேயும் முயற்சி பண்ணுறேன். ஆனால் எதுவுமே எனக்கு சரியான விதத்தில் கரெக்டாக நடக்கலை. அந்த சொத்து பொத்து விவகாரத்து மூலமாக அந்த சொந்த இடத்துல என்னால் போய் என்னோட வீட்டை கட்டுறதுக்கான முயற்சிகள் பண்ண முடியலன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் சாதகமாக வரும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீரும். உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருங்க. இது மூலமாக உங்களுக்கு வந்து பேங்க் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு தொகைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நின்று போன வீட்டு வேலையை கண்டிப்பாக முடிப்பீங்க. வாடகை வீட்டிலேருந்து உங்களுடைய சொந்த வீட்டுக்கு குடியேறுவதற்கான ஒரு யோக காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லாங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க, ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்குண்டான யோகம், அல்லது பைக்கு ஆடம்பரமான ஒரு வண்டி வாகனங்கள் கார் வாங்குவதற்கான யோகங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு நடக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எல்லாம் முழுமையாக தீரும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் செலுத்தணும். காரணமே இல்லாமல் ஹெல்த்தில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருங்க. அதே நேரத்தில் அந்த ஹெல்த்தில் வந்து சில தொந்தரவுகள் வரும். அதை வந்து சர்ஜரி பண்ணுற அளவுக்கு கூட சில பாதிப்பு வரும். ஏன்னா ஹெல்த்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவது ஜென்ம சனியால் ஆரோக்கியத்தில் அடிக்கடி சில பாதிப்புகள் வரும். அதாவது பாதம் சம்மந்தப்பட்டது, முழங்கால் சம்மந்தப்பட்ட வலிகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வருங்க. கரெக்டான உணவு பழக்க வழக்கங்கள், ஆரோக்கியமான உடற்பயிற்சிகள் எல்லாமே உங்களை ஹெல்த்தை வந்து நல்ல விதமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கும், பிளட்டு சம்மந்தப்பட்டது, சுகர், பிபி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இந்த நேரத்தில் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். ஸோ கரெக்டான விதத்தில் அதுக்குண்டான மெடிசன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கல்வி ரீதியாக இதுவரை இருந்து வந்த ஞாபக மறதிகள், கல்வி சம்மந்தப்பட்ட குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்குங்க. கல்வியில் சில மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு காலம். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லபடியாக வருங்க. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நல்ல கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். சிறு ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான விதத்தில் கொண்டு போகணும். ஸோ நீங்கள் நினச்ச ஃபீல்டுலேயே, அதாவது நீங்கள் படித்த துறையிலேயே வேலை கிடைப்பதற்கான ஒரு யோகம், கவர்மெண்ட் ஜாபுக்காக எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல டைம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்குங்க. ஸோ கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், வெளிநாடு சார்ந்த படிப்புகளை மேற்கொள்வதற்கான ஒரு யோகங்கள் அப்படிங்கிறதும் இந்த வரக்கூடிய பராபவ வருட காலகட்டங்களில் மீனராசி என்பவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.